புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 9-13 முடிய. ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாதையும் தீயவனிடமிருந்து எங்களை விடுவியும். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை ஆனது ஜெபத்தை மையப்படுத்தியிருக்கின்றது. அதனால் உங்களோடு இணைந்து ஜெபத்தை பற்றி தியானிக்கலாம், ஜெபத்தை பற்றி ஒரு நற்செய்தி உங்களுக்கு தரலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றேன். நீங்கள் ஒரு ஜெப குழுவாக இருப்பதனால் அடிப்படையிலே நீங்கள் அனைவரும் தினந்தோறும் ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இருப்பினும் இந்த ஜெபத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள, இன்னும் ஆழமாக அதை செய்வதற்கு சிறு செய்தி உங்களுக்கு நான் தருகிறேன். அன்புக்குரியவர்களே, ஜெபம் என்பது வாழ்வின் இன்றியமையாதது ஒன்றாக இருக்கின்றது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு முதலில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். ஏனென்றால் இந்த ஜெபத்தின் வழியாக நாம் கடவுளோடு உறவாடுகிறோம், இரண்டாவதாக கடவுளோடு பேசுகின்றோம். இது இரண்டும் ஒரு உறவுக்கு முக்கியமானது. நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் நல்ல உறவும் மற்றவர்களோடு நல்ல உரையாடலும் தேவை. அப்போதுதான் அந்த குடும்பத்திலே அன்பும் அமைதியும் இருக்கும். உங்களுக்கும் கடவுளுக்கு இடையே ஒரு அன்பும் அமைதியும் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கடவுளிடம் நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும். அதன் வழியாக தான் நீங்க நல்ல உரையாடலையும் ஏற்படுத்த முடியும். எனவேதான் நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கலாம். எப்படி என்றால், நீங்க ஜெபமாலை சொல்லலாம், நீங்கள் இறை இரக்கத்தின் ஆண்டவர் சொல்லலாம், நவநாள் ஜெபங்கள் சொல்லலாம், திருப்பலியிலே பங்கெடுக்கலாம். ஆனால் இந்த எல்லா ஜெபமும் உங்களை ஆண்டவரோடு நல்ல உறவை ஏற்படுத்துவதற்கு துணை புரிகின்றதா? அதே நேரத்திலே ஆண்டவரோடு நீங்கள் தினந்தோறும் பேசுவதற்கும் அவர் பேசுவதை கேட்பதற்கும் இந்த ஜெபமானது உங்களுக்கு உதவுகின்றதா என்பதை நீங்கள் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். சில பேர் நம்ம சொல்லலாம், ஃபாதர் நான் தினந்தோறும் ஜெபமாலை சொல்றேன், நான் தினந்தோறும் பூசைக்கு போறேன், ஆனா பூசைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், ஆனா ஜெபமாலை சொன்னதுக்கு அப்புறம் உங்களால கண்டிப்பா சொல்ல முடியுமா, நான் கடவுள்கிட்ட போயிட்டு நல்லா பேசிட்டு வந்தேன், கடவுள் பேசினதை நான் கேட்டுட்டு வந்தேன், அதே நேரத்துல நான் ஜெபமாலை சொல்லும் போது மாதா வழியாக அந்த ஆண்டவரை நான் பார்த்தேன், அந்த ஆண்டவரோடு நான் பேசினேன் அப்படிங்கிறத நாம் உணர முடிகிறதா? அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஜெபத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விவிலியத்திலே இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கு என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் இந்த ஜெபத்தை மையப்படுத்திதான் மக்கள் ஒன்று கூடி கடவுளை துதித்து, கடவுளை ஆராதித்து, கடவுளிடம் மன்றாடி இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களை தேர்ந்தவுடனே உன்னுடைய ஜெபத்தின் முக்கியமான எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதே நேரத்திலே விவிலியத்திலே பல இடங்களிலே நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த ஜெபத்தை பற்றி. அதிலே ஒன்று நான் உங்களுக்கு சொல்கின்றேன். மார்க் எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என்று நம்புங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை நல்லா கூர்ந்து கவனிங்கள். நீங்கள் மற்றவரிடம் பேசுகின்ற பொழுது அது கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதே உங்கள்
வீட்டில் உள்ள ஒருவரிடம் ஏதாவது கேட்கும்போது கூட இதற்கு சம்மதிப்பாரா சம்மதிக்க மாட்டாரா இப்படி எல்லாம் எண்ணம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது, ஏனால் நீங்கள் வேண்டக்கூடிய ஒரு கடவுள் உன்னதமானவர், உங்களை நேசிக்கக்கூடியவர், உங்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்திருக்கக்கூடியவர், உங்களை ஒருபோதும் கைவிடாமல் காத்து வரக்கூடியவர். அதனால்தான் கடவுள் இவ்வாறு சொல்கிறார், நீங்கள் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அது கிடைத்து விட்டது என்று நம்புங்கள் என்று சொல்கிறார். கடவுளிடம் நாம் மன்றாடி செல்கின்ற போது வெறும் கையோடு நாம் திரும்பி வருவதில்லை. புரியுதா? அதுதான் ஒரு ஜெபத்தின் மையமாக இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். நிறைய தடவை நம்ம ஜெபிப்போம், ஆனா நம்ம கிடைக்கலன்னு நினைப்போம். அதை நான் தினம் ஜெபம் பண்றேன், நோன்பு இருக்கிறேன், ஆனா நான் கடவுள் என் ஜெபத்தை கேட்கல அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். நீங்கள் யாரோ ஒரு மனிதனிடம் கேட்கவில்லை, நீங்கள் கேட்பதோ இந்த உலகத்தை படைத்த ஒரு கடவுள், இந்த உலகத்தின் மீது அதிகாரம் கொண்ட ஒரு கடவுள், எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்டிருக்கின்ற ஒரு கடவுள். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் உங்களுடைய ஜெபமானது தொடங்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே நீங்கள் நினைக்கலாம், சில நேரம் நம்ம போய் ஜெபிக்கின்ற பொழுது ஒரு முழுமையான கவனம் இருக்காது. எப்படி ஜெபிக்கணும்னோட நமக்கு தெரியாது சில நேரம். ஆனா நம்மளுடைய தேவை நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது கிடைக்காதா, இது கிடைக்குமா, இது கிடைக்காதா அப்படிங்கறதெல்லாம் கஷ்டப்படுத்தும், ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், புனித பவுல் அருமையாக சொல்லுகிறார். அவருடைய கடிதத்திலே, உரோமையருக்கு எழுதிய கடிதத்திலே 8வது அதிகாரத்திலே 26வது வசனத்திலே சொல்கிறார், தூய ஆவியர் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியர் தாமே வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, இதையும் நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் கேட்பது உங்கள் தந்தையான கடவுளிடம். அந்த தந்தையான கடவுளிடம் எப்படி நாம் கேட்பது? ஒரு திக்கற்ற நிலை நிற்கின்ற பொழுது, ஒரு அச்சத்தில் நாம் நிற்கின்ற பொழுது, நான் கேட்பதை கடவுள் கொடுப்பாரா என்று நான் நிற்கின்ற பொழுது, அப்பொழுது ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம்மிடம் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் தூய ஆவியர் நம்மளோடு இருக்கிறார் என்று புனித பவுல் சொல்கிறார். அதையும் உணர்ந்து நம்முடைய ஜெப வாழ்வு இருக்க வேண்டும். நான் இந்த ஆண்டவரின் ஜெபக்குழு, அதிகாலை ஜெபக்குழு என்று நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த ஜெபத்தை நீங்கள் இன்னும் ஆழமாக செய்வதற்கும் உங்களுடைய நம்பிக்கையை மென்மேலும் உறுதிப்படுத்துவதற்கும் இந்த ஜெபம் மையமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அதே நேரத்திலே இந்த ஜெபத்தை நம் மனிதர்களாகிய நாம் சில நேரம் நமக்கு அது சரியா செய்ய தோணாது, இல்ல நம்ம செய்வது பலன் இருக்குமானோ சில நேரம் நம்ம நம்பிக்கை இல்லாம இருக்கும். இந்த இடத்துலதான் இந்த கத்தோலிக்க திருச்சபையானது நமக்கு மனிதனாக இந்த மண்ணுலகில பிறந்து ஒரு புனிதனாக உயர்ந்தவருடைய வாழ்வை ஒரு உதாரணமாக கொடுத்திருக்கின்றது. அதை நன்றாக உணருங்கள். நீங்கள் மனிதர் தான், உங்களைப் போலவே இந்த மண்ணிலே மனிதனாக பிறந்தவர்கள் எவ்வாறு ஜெபத்தின் வழியாக ஒரு புனிதனாக உயர்ந்தார்கள்? அவர்கள் உயர முடியும் என்றால் நீங்களும் இந்த ஜெபத்தின் வழியாக உணர முடியும். அவர்கள் இந்த ஜெபத்தின் வழியாக ஆண்டவருடைய அருளை இந்த உலகிற்கு பெற்று தந்தார்கள் என்றால் நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் ஜெபத்தின் வழியாக நீங்களும் ஆண்டவருடைய அருளையும் அற்புதத்தையும் இந்த மண்ணிலே உள்ளவர்களுக்கு பெற்றுத்தர முடியும் என்பதைத்தான் இந்த புனிதர்கள் சொல்கின்றார்கள். அதிலே ஒரு புனிதர் நான் உங்களுக்கு முன்மாதிரியாக வைக்கின்றேன். புனிதர்கள் அடிப்படையில் தான் இந்த ஜெபத்தை நான் உங்களுக்கு தரப்போகின்றேன். அபிலா தெரசம்மா, புனித அபிலா தெரசம்மாவை பற்றி நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். அவர்கள் ஆழ்ந்த ஜெபமும் தியானமும் செய்த ஒரு பெண்மணி. அவர்கள் ஸ்பெயின் நாட்டிலே 16ஆம் நூற்றாண்டிலே பிறந்த ஒரு பெண்மணி. பல பேருக்கு உதாரணமாக இருக்கின்றார். அவர் சொல்கின்றார், உங்களை எதுவும் அச்சுறுத்த வேண்டாம்.
எல்லாமே கடந்து போய்விடும். கடவுள் ஒருவர் மட்டும்தான் மாறாத ஒருவர். பொறுமையோடு எல்லாவற்றையும் செய்யுங்கள். யாரிடமெல்லாம் கடவுள் இருக்கின்றாரோ அவர்களுக்கு எல்லாமே இருக்கின்றது, அவர்களுக்கு எல்லாமே போதுமானது என்று சொல்கின்றார். அவர் எழுதிய அந்த அகக்கோட்டை புத்தகத்திலே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அப்ப இந்த கடவுளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் முதலில் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம்? ஜபத்தின் வழியாக பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஜபத்தின் வழியாக கடவுளை நாம் பெறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒன்றே போதுமானதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், புனித பவுல் தன்னுடைய சோதனை காலத்திலே ஜெபித்த பொழுது கடவுள் என்ன சொன்னார்? என்னுடைய அருள் உனக்கு போதுமானது என்று சொன்னார். அதைத்தான் புனித அவிலா தெரசம்மாளும் கூறுகின்றார். அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார். அவர் தன்னுடைய சகோதரரோடு ஒரு நாள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு நதிக்கரை ஓரமாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நதிக்கரை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். ஆனால் அந்த நதிக்கரையிலே மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கம் எடுக்கின்றது. இந்த வெள்ளப்பெருக்கம் எடுப்பதனால் இவர்களால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் தூய அவிலா தெரசம்மாள் அந்த இடத்திலே சோர்ந்து போகவில்லை. ஏனால் அவர்தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அல்லவா, கடவுள் என்னோடு இருக்கின்ற போது எல்லாமே என்னிடம் இருக்கின்றது அப்படி என்று சொல்லியிருக்கிறார். கடவுள் என்னிடம் இருப்பதனால் எல்லாமே போதுமானதாகவும் இருக்கு என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் என்ன செய்கிறார்? அந்த நதிக்கரையிலேயே முழங்காலிட்டு கடவுளிடம் ஜெபிக்கின்றார். திடமான நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றார். அவர் ஜெபிக்கின்ற பொழுது அந்த நதிக்கரையிலே, அந்த நதியிலே மிகப்பெரிய ஒரு பாறை தோன்றுகின்றது. அந்த பாறையானது அவர்களுக்கு ஒரு பாலமாக இருந்து அந்த பாறையின் மீது அந்த பாறையின் வழியாக கடந்து அந்த நதியை கடக்கின்றார்கள். கடந்த பின்பு திரும்பி பார்க்கிறார்கள். அந்த பாறை இருந்ததற்கு எந்த அடையாளமாக இல்லை என்பதையும் அவர்கள் உணர்கின்றார்கள். அப்போதுதான் தெரிகின்றது, கடவுள் கற்பாறையாக அந்த இடத்துல இருந்து அவர்களை கடப்பதற்கு உதவி புரிந்தார். நம் தேவனாய ஆண்டவர் நானே வழியும் வாழ்வும் உண்மையாக இருக்கின்றேன் என்று சொன்ன தேவன் அந்த இடத்திலே அவர்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே எவ்வாறு கடலுக்கு மத்தியில் இஸ்ரேல் மக்கள் கடந்து வர வழி ஏற்படுத்தி கொடுத்தாரோ அதே போல நம் ஆண்டவர் இயேசு வழி ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, வழியாகவே இருக்கின்றார். அதைத்தான் நீங்கள் உணர வேண்டும். அவர் வழியாகவே உங்களுக்கு இருக்கின்றார். அந்த வழியாக நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த வழியை நாம் பெறுவதற்கு முக்கியமாக இருப்பது இந்த ஜெபந்தான். அந்த ஜெபந்தான் நமக்கு உதவி புரியும் என்பதை நீங்க உணர வேண்டும். இந்த நிகழ்வின் வழியாக நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் துதிக்கின்றீர்கள், நீங்கள் ஜெபிக்கின்றீர்கள், நீங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த ஒரு நிகழ்வின் வழியாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் எப்பொழுதும் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், ஒரு லெப்பர் அவர் கடவுளிடம் சென்று அவர் என்ன கேட்கின்றார்? ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்த முடியும் என்று சொல்கின்றார். அப்பொழுது அந்த தொழுநோயாளர் போய் கேட்கின்ற பொழுது கடவுள் என்ன சொல்கின்றார்? நான் விரும்புகிறேன் என்று சொல்கின்றார். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் நீ ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் உனக்கு துணை புரிய என்றும் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து ஜெபியுங்கள். இரண்டாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த இடத்திலே ஒரு பெரிய பாறை தோன்றியது மட்டும் என்பதை தியானிக்க கூடாது. மாறாக ஒரு திடமான நம்பிக்கை இருந்தால் ஆண்டவர் சொன்னது போல இந்த கற்பாறை அகலும் என்றால் அதுவும் அகலும். அதுதான் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் இப்படி ஜெபித்து அந்த ஆண்டவருடைய அருளை இந்த உலகிற்கு பெற்றுத் தருகின்ற போது மற்றவர்களையும் நீங்கள் ஊக்கப்படுத்துகின்றீர்கள். இந்த உலகத்திலே ஜெபத்தின் வழியாக நாம் சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் இந்த உலகத்திற்கு சாட்சி சொல்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அவ்வாறு நீங்கள் ஜெபம் செய்கின்ற பொழுது நீங்கள் நாம் எப்பொழுதுமே கடவுளுக்கு நன்றி சொல்லிதான் ஜெபம் பண்ணுகின்றோம். அது நான் பார்த்திருக்கின்றேன். நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது கடவுளுக்கு நாம் முதலில் நன்றி சொல்கின்றோம். எதற்காக இந்த நன்றி உணர்வோடு நாம்
ஜெபம் சொல்ல வேண்டும் என்றால், இந்த நன்றி உணர்வோடு நாம் ஜெபம் செல்கின்ற பொழுது திருப்பாடல் 100வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்லப்படுகிறது? நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றும். நம்முடைய ஜெபத்தின் முதல் நோக்கமானது கடவுளை துதிப்பது. நம்முடைய தேவைகளுக்கு கேட்பதல்ல, கடவுளை துதிப்பது, நம்மை படைத்த கடவுளை துதிப்பது. ஏனென்றால் நமக்கு வாழ்வே கொடுத்திருக்கின்றார். அந்த வாழ்வு இல்லை என்றால் நமக்கு தேவையா இருந்திருக்காது. முதலில் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்றார். அதுவும் அந்த வாழ்வை எவ்வாறு கொடுத்திருக்கின்றார் என்றால் நிறைவாக கொடுத்திருக்கின்றார் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். நான் வாழ்வு தரும் பொருட்டு வந்தேன், அதுவும் நிறைவான வாழ்வை கொடுக்கும்படியாக வந்திருக்கின்றேன். அந்த முழுமையான வாழ்வை நமக்கு கொடுக்க வந்திருக்கின்றார். அதனால்தான் முதலில் நாம் நன்றியோடு. இரண்டாவதாக, நாம் ஜெபம் செய்கின்ற பொழுது நம் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் அதிகமாக தெரிவது போல் இருக்கும், அதிகரிக்கின்றது என்பதை நாம் உணர்வோம். அந்த இடத்தில் தான் புனித பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் கடிதத்திலே 5வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே சொல்லிட்டார், எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை போற்றுங்கள். நல்ல சூழ்நிலையா கடவுளை போற்றுங்கள், தீமை அடைந்ததா கடவுளை போற்றுங்கள். ஏன்? அதுதான் கடவுளின் விருப்பம் உங்களுக்கு என்று சொல்லிட்டார். அதனால் அது உங்களை ஒன்றும் செய்யாது. கடவுள் உங்களை காப்பார், ஒரு கற்பாறையாக இருந்து காப்பார். அது அதை நாம் எப்பொழுதும் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு தீமை நடக்கும் என்றால் கூட அந்த தீமையின் வழியாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு கூட கடவுள் அதை அனுமதித்திருப்பார். அதனாலதான் அவர் சொல்கிறார், நீங்க நன்றி உணர்வோடு ஜெபிக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களை, நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது முதலில் நீங்கள் ஜெபிப்பது இந்த உலகத்தை படைத்த ஒரு வல்லமையான தேவனிடம் ஜெபிக்கின்றீர்கள் என்பதை உணருங்கள். இரண்டாவதாக, உங்களோடு தூய ஆவியாரும் உடனிருந்து ஜெபிக்கிறார் என்பதை உணருங்கள். மூன்றாவதாக, கடவுள் நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது உங்களுக்கு உதவி புரிய முன் வருவார் என்பதை உணருங்கள். நான்காவதாக, இந்த ஜெபத்தின் வழியாக இறை ஆசிரியரை இந்த உலகிற்கு பெற்றுத் தருகிறோம் என்பதை உணருங்கள். ஐந்தாவதாக, நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபித்து இந்த உலகிற்கு சாட்சியாகவும் மாறுகிறோம் என்பதை உணர்ந்து அந்த நன்றியோடும், அடுத்ததாக நன்றியோடும் நாம் இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். அந்த நன்றியானது நன்மை மட்டும் நடக்கும் நேரத்தில் மட்டுமின்றி தீமை நடந்தாலும் கடவுளை நான் துதிப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக உங்களுக்கு நாம் அனைவரும் அறிந்த ஒரு புனிதர், புனித பியோ. மிகவும் ஒரு தெரிந்தவர், இந்த உலகிற்கு தெரிந்த ஒரு புனிதர். பல அற்புதங்களை செய்யக்கூடிய இறையாசிரியர் வழியாக அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு புனிதருக்கு தெரியும். இப்பொழுது நாம் இவருடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கின்ற பொழுது இவர் என்ன சொல்கின்றார் என்றால், ஒரு ஜெபமானது நம்மை கடவுளிடம் சரணடைய செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த சரணடைதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்பிக்கையுடனும் தாழ்மையுடனும் சரணடைதல். கடவுளே உன்னை நம்பி வந்திருக்கேன் அப்படியெல்லாம் இல்ல. கடவுளே நான் விசுவசிக்கின்றேன், நீ சொன்ன அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், ஆகவே கடவுளிடம் நீ எதை கேட்டாலும் அது உங்களுக்கு நீங்க பெற்று விட்டீர்கள் என்று நம்புகள் என்று சொன்ன அந்த விசுவாசத்தோடும், ஆண்டவரே கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற அந்த தாழ்மையான மனதுடனும் நீங்கள் கடவுளிடம் செல்ல வேண்டும். அதைத்தான் அவர் நமக்கு கூறுகின்றார். அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தடவை அவர் தன்னுடைய அறையில இருக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி அவரிடம் சென்று, என்னுடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லை, எனவே அவருக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த மகனானவன் மூச்சு திணறிலே இருந்திருக்கின்றால், மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள், பிழைப்பது கடினம், கொஞ்ச நாள் இருப்பார், அதோடு இறந்து விடுவார் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். உடனே இந்த பெண்மணி நம்முடைய புனித பியோடம் சென்று என் மகனுக்காக வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். இவர் உடனே என்ன பண்ணாரு, அந்த பெண்மணி கேட்டு நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணி மீது இரக்கம் கொண்டு அவர் ஜெபிக்கின்றார்.
அவர் ஜெபிக்கின்ற பொழுது எப்படி ஜெபிக்கின்றார்? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தன்னுடைய கரத்தை உயர்த்தி, அதுதான் சரணடைதல். தன்னுடைய கரத்தை உயர்த்துகின்றார். உயர்த்தி அந்த குழந்தைக்காக ஜெபிக்கின்றார். அவர் ஜெபித்த சிறிது நேரத்திலே அந்த பெண்மணியின் மகனானவன் குணமடைவதை மருத்துவர்கள் பார்த்து இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவர்கள் உணர்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே நாம் ஜெபிக்கின்றோம், புனிதர் வழியாக ஜெபிக்கின்றோம். ஏன் நாம் புனிதர் வழியாக ஜெபிக்கின்றோம் என்று சொன்னால், ஒன்று மட்டும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இந்த புனிதர்கள் நமக்கு பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார்கள். அதைத்தான் நாம் இந்த நிகழ்விலே பார்க்கிறோம். புனித பியோ எவ்வாறு அந்த பெண்மணிக்காக, அந்த பெண்மணியின் மகனின் சுகத்திற்காக பரிந்து பேசுகின்றாரோ, அதுபோல எல்லா புனிதர்களும் நமக்கு பரிந்து பேசுகின்றார்கள். அது நீங்கள் அதற்காக நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால், புனிதர்களிடமே நாம் செல்லும் என்று சொல்லவில்லை, நீங்களும் புனிதத்தன்மையோடு ஜெபிக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்துல விரும்புகிறேன். நாம் கடவுளிடம் சென்று, இயேசுவிடம் சென்று ஜெபிக்கின்ற பொழுது, இந்த புனிதரை போல புனிதத்தன்மையோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது, நாம் நம்மை பரிந்து பேசக்கூடிய நபராக மாற்றி அந்த ஆண்டவருடைய அந்த அருளை இந்த உலகிற்கு பெற்றுத் தருகிறார். அதைத்தான் அன்னை மரியாளாக இருக்கட்டும், காணாவூரிலே நடந்த பொழுது அவர் பரிந்து பேசுகின்றார். ஒரு புனிதத்தன்மையோடு அவர் பரிந்து பேசியதனால் நீங்கள் பார்க்கின்றீர்கள், தண்ணீரும் ரசமாக மாறுவதை. அந்த புனிதத்தன்மையோடு நீங்கள் கடவுளிடம் பரிந்து பேசுகின்ற பொழுது நீங்களும் பார்ப்பீர்கள், தண்ணீரும் ரசமாக மாறக்கூடிய அற்புதங்களை இந்த உலகிலே நீங்கள் பார்ப்பீர்கள். அதைத்தான் நீங்கள் உணர வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் ஜெபம் செய்கின்ற பொழுது இறைவனிடம் பரிந்து பேசக்கூடிய புனிதராக உங்களை மாற்றி புனிதத்தன்மையோடு ஜெபிக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் ஏற்றுக்கொள்கிறேன். மூன்றாவதாக நாம் ஒன்று மட்டும் உணர வேண்டும். நம்பிக்கையோடு கேட்கிறோம், கடவுள் கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும், இது கடவுளுடைய விருப்பத்திற்கு உட்பட்டதா என்பதை உணர வேண்டும். அதுக்காக நம்ம கடவுளுடைய விருப்பத்துக்கு இல்லாம, ஆண்டவரே என் பொண்ணுக்கு கல்யாணம் வந்துருச்சு, ஏதோ ஒரு 1000 பவுன் நகையை கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், அப்படிலாம் போயிடக்கூடாது. கடவுளுடைய விருப்பத்திற்கு உட்பட்டதா, அப்படிதான் நம்ம பார்க்கணும். அது கடவுளுடைய விருப்பத்திற்கு உட்பட்டதாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அது நடந்தேறும் என்பதை நீங்க பார்க்க வேண்டும். அது கஷ்டம், அது பல கஷ்டங்களை கொடுக்கலாம், ஆனா அது உண்மையிலுமே நிறைவேறும் என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இறுதியாக நான் உங்களுக்கு வருகின்றேன். நீங்கள் ஜெபத்தில் செல்கின்ற பொழுது, ஜெபம் செய்கின்ற பொழுது ஒன்றை மட்டும் உணர வேண்டும். என்னவென்றால், இறை பிரசனத்தை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் இறை பிரசனத்தில் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அதே நேரத்திலே அந்த இறை பிரசனத்தை நீங்கள் உணர வேண்டும். நீங்க அந்த இறை பிரசனத்தை உணராம, அந்த இறை பிரசனத்துக்குள்ள போகாம ஜெபிப்பது யாரோ ரோட்ல போறவங்கள்ட்ட பேசுற மாதிரி இருக்கும். அந்த இறை பிரசனத்தை உணர வேண்டும். ஆண்டவர் மோயிசனுக்கு சொன்னார், விடுதலை பயணம் 33வது அதிகாரம் இறைவசனம் 14 என்ன சொல்கிறார்? எனது பிரசனம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை அளிப்பேன். இவ்வளவு அழகா சொல்லியிருக்க. அப்ப எல்லா இடத்துலயும் இறை பிரசனம் இருக்கு. ஆனா அந்த இறை பிரசனத்தை உணர்ந்து நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். திருப்பாடல் 139 7:10 நாம் பார்க்கின்றோம். அந்த 139 7:10 என்ன சொல்லப்படுகிறது? நான் கதிரவன் இடத்திற்கு பறந்து சென்றால், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தால், அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல், உமது வழக்கை என்னை பற்றிக்கொள். 8வது அதிகார வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர், பாதாளத்தில் படுக்கை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். அப்ப இந்த எல்லா இடங்களிலும் இறை பிரசனம் இருக்கின்றது. அதை நாம் புனிதத்தின் வழியாக உணர்கின்ற பொழுது, அந்த புனிதத்திலே நாம் சமர்ப்பிக்கின்ற பொழுது
நம்முடைய ஜெபமானது மிகவும் வல்லமையாக இருக்கும் என்று சொல்லிட்டார். அது மட்டும் இல்ல, அது எவ்வாறு வல்லமையாக இருக்கும்? பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுகின்றார், நீங்கள் இறைப்பசனத்தில் சமர்ப்பித்து நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள்? நீங்கள் ஜெபம் செய்யக்கூடியவர்களாக உணர மாட்டீர்கள், நீங்களே ஜெபமாக இருப்பீர்கள். அவர் சொல்லுகின்றார், நீங்கள் ஜெபமாக இருப்பீர்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த இறைப்பிரசனத்துல போகின்ற பொழுது நீங்கள் ஜெபமாக மாறுவீர்கள் என்பதைத்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, உங்களை இந்த இடத்திலே உங்களோடு பேசுவதிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். அதே நேரத்தில் என்னை அழைத்ததற்காகவும் இந்த சின்ன செய்தியை கொடுப்பதற்காக அழைத்ததற்காக நன்றி சொல்கிறேன். நீங்கள் அனைவரும் உற்சாகத்தோடு ஜெபிப்பதை நான் பார்க்கின்ற பொழுது இந்த ஜெபம் இன்னும் ஆழமாக இருக்க வேண்டும். இந்த ஜெபம் இன்னும் அற்புதங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதன் வழியாக நீங்கள் ஜெபமாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை கொடுத்திருக்கிறேன். சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு உங்கள் உடலுக்கு உணவு முக்கியமோ அதே போல உங்க ஆன்மாவிற்கு இந்த ஜெபம் முக்கியம். எனவே எவ்வாறு நாம் உண்கின்றோமோ அதுபோல் தினந்தோறும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு புனிதமான இடத்தை நாம் உருவாக்கி கொண்டு, ஒரு புனிதமான நேரத்தை நேரம் தினமும் உருவாக்கி கொண்டு விவிலியத்தை படித்து, அல்லது முக்கியமான ஜெபம் நமக்கு பிடித்த ஜெபத்தை, நவநாள் ஜெபமோ இறையிறக்கத்தினாண்டு ஜெபமோ ஜெபமாலையோ ஏதோ ஒன்றை நாம் ஜெபித்து கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ள நம்மை ஒரு ஜெபமாக மாற்ற இறைவன் என்று நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபத்தோடு நான் இந்த செய்தியை முடிக்கின்றேன். நீங்கள் அனைவரும் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து உங்களை ஆண்டவரிடம் சமர்ப்பியுங்கள். நீங்கள் இருக்கும் இடமே புனிதமானது என்பதை உணருங்கள். இறைவனுடைய பிரசனம் அந்த இடத்திலே நிரம்பி இருக்கிறது என்பதை உணருங்கள். அந்த இறைவனுடைய பிரசனத்திலே நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்பதை உணருங்கள். இறைவன் உங்களோடு உங்கள் முன்னிலையில் இருக்கிறார் என்பதை உணருங்கள். இந்த சிறிது நேர ஜெபத்தின் வழியாக கடவுள் உங்களுக்குள் வர வேண்டும். கடவுள் உங்கள் வழியாக பிறருக்கு வழியாக மாற வேண்டும் என்று நினைக்கிறார் என்பதை உணருங்கள். இந்த சிறிது நேரத்திலே நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, நாம் கேட்பதையெல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்க போகின்றார். தூய ஆவியானவர் நம்மளோடு இருந்து ஜெபிக்க போகிறார் என்பதை உணர்ந்து உங்களை முழுமையாக அர்ப்பணிங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த அதிகாலை ஜெபக்குழுவிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா தகப்பனே, நீர் எங்கள் அனைவரையும் அழைத்து உம்மோடு இருந்து உமக்கு சாட்சியாக மாற்றுவதற்காக அழைத்தீரப்பா. நாங்களும் இந்த ஜெபத்தின் வழியாக உமது சாட்சியாக மாற நாங்கள் ஒன்றுபடி இருக்கிறோம் அப்பா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடி ஜெபிக்கின்றீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ என்னுடைய பிரசனம் உமதுக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன தெய்வனே, இந்த நேரத்திலே நீர் எங்களோடு இருக்கிறாய் என்பதை உணர்ந்து உமக்கு கோடான கோடி நன்றி நான் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்ற திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதித்து பாடுங்கள், அதுவே இறைவனினுடைய விருப்பமாக இருக்கின்ற புனித பவுலின் வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டும் ஆண்டவரை நீர் எவ்வாறு தன்னையே அர்ப்பணிப்பதற்கு முன்பாக அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து அண்ணாந்து பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினர் அப்பா, அதே போல இந்த அதிகாலை ஜெப குழுவில் இருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரே உன்னை நோக்கி உயர்த்தி இவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இவர் வழியாக நீ செய்கின்ற அனைத்து செயல்பாட்டிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த உலகிலே இவர்கள் வழியாக இந்த திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக, இதோ உம்முடைய இறை அரசை கட்டி எழுப்புவதற்காக இவர்களை அழைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் இவர்கள் இருந்தாலும் இவர்கள் அனைவரும் ஜெபத்தின் வழியாக உம்முடைய மாட்சிமை இந்த உலகிற்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களே, அதற்கு தேவையான வல்லமையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதோடு தகப்பனே, இவர்களை உன் பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறேன் அப்பா. இதோ ஆண்டவரே, நீ தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்கள் அனைவரும்
வலுவற்றவர்களாய் இருப்பினும் உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினால் அவர்களை நிரப்பி தகப்பனை இந்த உலகிற்கு சாட்சியாக மாற்றிடப்பா. எவ்வாறு புனித பேதுரை கற்பாறையாக மாற்றி இந்த திரு அவையை கட்டி எழுப்பினீரோ அதே போல ஆண்டவரே, இதோ நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகளை உன் பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. இதோ ஒவ்வொரு நபரையும் நீர் கற்பறையாக மாற்றி அவருடைய விசுவாசத்தை நீர் ஆசீர்வதித்து இவர்கள் அந்த உலகிலே உம்முடைய மாட்சிமையையும் உம்முடைய அருளையும் அற்புதத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய கருவியாக மாற்றும் அப்பா. அன்பின் கருவியாக, மன்னிக்கும் கருவியாக மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உடைய இறை அரசை கட்டி எழுப்பதற்கு தேவையான ஆற்றலையும் வல்லமையையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இவர்களுக்கு நீ கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா தகப்பனே, இதோ இவர்களுக்கு அனைவரும் தன்னுடைய மனதிலே இருக்கின்ற எல்லா ஜெபங்களையும் நீ கேட்டு ஆசீர்வதிப்பா. இவர்கள் அனைவரும் நல்ல உடல்நலத்தையும் சுகத்தையும் பெற்று இதோ ஆண்டவராகிய என் தேவன் எனக்கு இந்த சுகத்தை கொடுத்திருக்கின்றார், இந்த நலனை கொடுத்திருக்கிறார் என்று சாட்சி பகரும்படியாகும். ஆண்டவரே, இவர்கள் யாரெல்லாம் தொட்டு ஜெபிக்கின்றார்களோ, இவர்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் உடைய அருளினால் இவர்கள் குணமடையும்படியாக நீர் ஆசீர்வதியும் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அறியாதவர்களுக்கு இவர்கள் அறிய வைத்து, உம்முடைய வார்த்தையை தெரியாதவர்களுக்கு இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை உன் பாதம் சமர்ப்பிக்க இவர்களை நல்ல கருவியாக மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே இறைவா, ஒவ்வொரு நாளும் இவர்கள் ஜெபிக்கின்ற எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டு இவர்களுடன் எவ்வாறு உம் சீடர்களை பார்த்து நான் உன்னோடு இருக்கின்றேன், கலங்காதீர்கள் திகையாதீர்கள் என்று சொன்னீர்கள் அப்பா. அதே போல ஆண்டவரை, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் இதோ ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று உணரும்படி இவர்களுக்கு தந்தையும் தாயுமாக இருந்து இவர்களோடு பயந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல பிதாவே, எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.